ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளிக்கு இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை நிகழ்ச்சி விட்டு வெளியேறிட்டு, இதுக்கு காரணம் விஜய் பிரியங்கா தான். நான் ஆங்கரிங் பண்ணுற ஷோவில் அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட சுயமரியாதையே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து குறைசி, சிவாங்கி, ஃபரீனா ஆசாத், அனிதா சம்பத் உள்ளிட்ட சிலர் மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் குறைசி மட்டும் தன்னோட கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு மணிமேகலைக்கு கொடுத்துருந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காரு. ஒருவேளை சேனல் தரப்புலேருந்து அவருக்கு வந்த ப்ரெஷராக கூட இருக்கலாம். இதை தொடர்ந்து இந்த வாரம் செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் சுஜிதா, பிரியங்கா, இர்ஃபான் அப்படின்னு 3 பேரும் கிராண்ட் ஃபினாலேவுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அக்ஷய் கமல் நேரடியாக வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு செலக்ட் ஆகியிருக்காரு. அடுத்த வாரம் ஃபினாலே எபிசோட் வர இருக்குது. இந்த நிலையில் குக் வித் கோமாளி 5வது சீசனுக்கான டைட்டில் வின்னராக பிரியங்காவை செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது கிராண்ட் ஃபினாலேவுக்கான எபிசோட்ஸை ஆல்ரெடி ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் பிரியங்கா தேஷ்பாண்டே இந்த சீசனுக்கான டைட்டில் வின்னராக இருக்காங்க. அதாவது மணிமேகலை பிரச்சனை 2 வாரத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதற்கான எபிசோட் நேற்று தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எபிசோட் டிவியில் வந்ததும் மணிமேகலை அறிக்கை வெளியிட்டு இனிமேல் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக பிரியங்கா டைட்டில் வின் பண்ணியிருந்தாலே பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரியங்கா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சதும் பிரியங்காவுக்கு டைட்டில் வின் பண்ண தகுதியே கிடையாது, மணிமேகலைக்கு ஜஸ்டிஸ் வேணும், பிரியங்கா கண்டிப்பாக இதுக்கு தகுதியானவங்க தான், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, என்ன நடக்கும்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பலவிதமான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் ஃபினாலே எபிசோட்ஸ் வரதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது அப்படிங்கிறதால இப்போ இருக்கிற சோசியல் மீடியா பஞ்சாயத்தெல்லாம் மறைஞ்சு போய் அப்போ இருக்கிற சூழ்நிலையை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆனது சரியான விஷயமா, அவங்களோட எஃபோர்ட்டை அந்தளவுக்கு இந்த சீசனில் கொடுத்துருக்காங்களா? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.